நிகழ்வுகள். புதுச்சேரி ஸ்டார் பவுண்டேஷனின் அங்கமான ஜீரோ வேஸ்ட் பாண்டிச்சேரி ஸ்டார் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து கடற்கரை பகுதியை சுத்தப்படுத்துதல் பணியினை மேற்கொண்டனர். புதுச்சேரி ஸ்டார் ஃபவுண்டேஷனின் அங்கமான ஜீரோ வேஸ்ட் பாண்டிச்சேரி ஸ்டார் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து கடற்கரை பகுதியை சுத்தப்படுத்துதல் பணியினை மேற்கொண்டனர். இதில் புதுச்சேரி நகராட்சி கமிஷனர் திரு கந்தசாமி அவர்கள் பங்கேற்று மாணவர்களுக்கு கடற்கரை துப்புரவின் அவசியத்தை வலியுறுத்தினார். கடற்கரையில் இருந்து எடுக்கப்பட்ட குப்பைகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு கடற்கரையை அலங்கரிப்பதற்காக அழகு பொருட்களாக மாற்ற வழிவகை செய்ய திட்டமிட்டுள்ளது என்று உரைத்தார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி NSS ஒருங்கிணைப்பாளர் திரு சுரேஷ் மற்றும் இதயா கல்லூரி ஆசிரியை திருமதி கண்ணகி மற்றும் NSS மாணவர்களும் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஜீரோ வேஸ்ட் பாண்டிச்சேரியின் நிறுவனர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள் மற்றும் குழுவினர் செய்திருந்தனர். பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு நாள் அமைப்பாளர் இரா சிவா தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணியாக சென்று மரியாதை செலுத்தப்பட்டது. பேரறிஞர் அண்ணா அவர்களின் 56வது நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி மாநில திமுக சார்பில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னதாக இன்று காலை 9 மணிக்கு 1000த்திற்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் AFT திடலில் ஒன்று கூடி மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா அவர்கள் தலைமையில் அமைதி ஊர்வலமாக சென்று ஒதியஞ்சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து வில்லியனூர் மாடவீதியில் அத்தொகுதி திமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைப்பாளர் இரா சிவா தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில அவைத் தலைவர் SP சிவக்குமார், மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கெனடி MLA, பொருளாளர் இரா செந்தில்குமார் MLA, மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் சம்பத் MLA, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், துணை அமைப்பாளர்கள் AK குமார், தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சன் குமரவேல், லோகையன், அருள் செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், செல்வநாதன், சக்திவேல், தங்கவேல், வேலவன், சண்முகம், பிரபாகரன், அமுதாகுமார், நர்கிஸ், தொகுதி செயலாளர்கள் MR திராவிடமணி, சக்திவேல், சீதாராமன், பாண்டு ஹரிகிருஷ்ணன், நடராஜன், சௌரிராஜன், மணிகண்டன், சக்திவேல், தியாகராஜன், சிவகுமார், ஆறுமுகம், வடிவேல், மோகன், ரவிச்சந்திரன், ராஜாராம், செல்வ பார்த்திபன், இளஞ்செழிய பாண்டியன், கலிய கார்த்திகேயன், கலைவாணன், சக்திவேல், அணிகளின் அமைப்பாளர்கள் மாணவர் அணி SP மணிமாறன், இலக்கிய அணி சீனு மோகன்தாஸ், விவசாய அணி குலசேகரன், விவசாய தொழிலாளர் அணி தவமுருகன், கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை சங்கர் என்கின்ற சிவசங்கரன், மீனவர் அணி கோதண்டபாணி, நெசவாளர் அணி செந்தில்குமரன், பொறியாளர் அணி அருண்குமார், விளையாட்டு மேம்பாட்டு அணி ரவிச்சந்திரன், மகளிர் அணி காயத்ரி ஸ்ரீகாந்த், மகளிர் தொண்டர் அணி சுமதி, தொண்டர் அணி வீரன் வீரையன், ஆதிதிராவிட நலக்குழு ஆறுமுகம், வர்த்தக அணி ரமணன், தகவல் தொழில்நுட்ப அணி தாமோ தமிழரசன், சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு முகமது ஹாலித், சுற்றுச்சூழல் அணி முகிலன், அயலக அணி ஷாஜகான், வழக்கறிஞர் அணி பரிமளம் மற்றும் அணி தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழு அமல்படுத்த வேண்டும் அரசு ஊழியர் சம்மேளனம் கோரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளனத்தின் ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் கூட்டாக பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியதாவது: புதுச்சேரி அரசில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழு அமல்படுத்த வேண்டும் என்றும் 7வது ஊதிய குழு அமலாக்கத்திற்கான அரசு சார்பு நிறுவனம் மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஊழியர் அமைப்புகளின் கூட்டு நடவடிக்கை குழு 7வது ஊதிய குழு அமலாக்கம் செய்யப்படாமல் காலதாமதமாகும் நிலை குறித்து கோரிக்கை வலியுறுத்தி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தொடர் போராட்டமாக
முதற்கட்டமாக எதிர்வரும் 7ஆம் தேதி அன்று 7வது ஊதிய குழு அமலாக்கத்தை விடுபட்டுள்ள பொதுப்பணித்துறை மற்றும் அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கு அமல்படுத்த அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்வதாக கூறினார்கள். இந்த பேட்டியின் போது பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், முனுசாமி, நமச்சிவாயம், ராஜலட்சுமி, தமிழரசி, வேலையன், வடிவேலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதி முழுவதும் கொசுக்களை ஒழிக்க நடவடிக்கை மேற்கொள்ளும்படி அனிபால் கென்னடி எம்எல்ஏ நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை நேரில் சந்தித்து தொடர் வலியுறுத்தல். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கொசுக்களை ஒழிக்க இதுவரை கொசு மருந்து தெளித்தும், உப்பனார், பெரிய வாய்க்கால் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால்களை தூர்வாரியும், அசுத்தமான சாலைகளை தூய்மைப்படுத்தியும் கொசுக்களை அழிக்கும் பணிகள் இதுவரை தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களால் மேற்கொள்ளப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பொதுமக்கள் நலன் கருதி நகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு புகையால் கொசு மருந்து அடிக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கோரிக்கை வைத்தார். இந்நாட்களில் வீட்டில் பயன்படுத்தும் கொசு விரட்டியால் எந்த பயனும் இல்லை, மக்களுக்கு தேவையற்ற செலவும் உடல்நல பாதிப்பும் தான் ஏற்படுகிறது. ஆகவே இது குறித்து ஆலோசனை மேற்கொள்ள இன்று நகராட்சி டாக்டர் ஆர்த்தி அவர்களை நேரில் சென்று சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் பேசினார். நாளை முதல் மீண்டும் கொசு மருந்து அடிக்கும் பணிகளை தொடங்குகின்றோம் என்று டாக்டர் உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் நேரில் சென்று சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் பேசினார். பெரிய வாய்க்கால் மற்றும் உப்பனார் மீண்டும் தூர்வாரிக்கொண்டே இருங்கள் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்தார். பணியினை நாளை நிச்சயம் மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரி உறுதியளித்தார். உடன் தொகுதி செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் காலப்பன், ராகேஷ் உடன் இருந்தனர். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டு 8 நாட்களாக சிறையில் இருக்கும் காரைக்கால் மீனவர்களை மீட்காத மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனம். காரைக்கால் கிளிஞ்சல்மேடு கிராமத்தை சேர்ந்த ஆனந்தவேலு என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கிளிஞ்சல்மேட்டை சேர்ந்த 13 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக இலங்கை கடற்படையினர் கடந்த 27ஆம் தேதி மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி மீனவர்களை சிறைப்பிடித்தனர். துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் படுகாயமடைந்த நிலையில் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் கடந்த 8 நாட்களாக இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக மீட்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து புதுச்சேரி மீனவர் விடுதலை வேங்கை அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர் விடுதலை வேங்கையின் அமைப்பாளர் மங்கையர் செல்வம் தலைமையில் சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களின் குடும்பத்தினர் மற்றும் காரைக்கால் புதுச்சேரியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இது குறித்து மீனவர்கள் கூறும்பொழுது, இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டு 8 நாட்களாக இலங்கை சிறையில் இருக்கும் மீனவர்கள் சிறையில் சித்திரவதை செய்யப்படுவதாக பகீர் புகார் தெரிவித்தனர். மேலும் அவர்களை உடனடியாக மீட்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் பாதிக்கப்பட்ட 13 மீனவர்கள் குடும்பத்தினரும் கடலில் இறங்கி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டல் விடுத்துள்ளனர். போராட்டம் குறித்து மீனவர் விடுதலை அமைப்பின் மாநில அமைப்பாளர் மங்கையர் செல்வம் கூறும்பொழுது, மாநில மத்திய அரசுகள் மீனவர்களை மீட்பதில் மெத்தனமாக இருந்தால் மாநிலம் தழுவிய போராட்டத்தை நடத்த உள்ளதாகவும் அவர் எச்சரித்தார்.
சித்தாந்த சைவ நெறி மன்றம் 26ஆம் ஆண்டு விழாவில் நல்லாசிரியர் பூங்குழலி கலந்து கொண்டு பேருரை வழங்கினார். கடலூர் திருப்பாதிரி புலியூர் சித்தாந்த சைவ நெறி மன்றம் சார்பில் 26ஆம் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு ராமலிங்கம் தலைமை தாங்கினார். ஜெகநாதன் முன்னிலை வகித்தார். தங்கமணி திருமறை விண்ணப்பம் வாசித்தார். ராஜமாணிக்கம் சிறப்புரையாற்றினார். விழாவில் நல்லாசிரியர் முனைவர் பூங்குழலி பெருமாள் சேக்கிழாரின் தோத்திர சாத்திரங்கள் அருளிய அருளாளர் தன் அனுபவங்கள் எனும் தலைப்பில் பேருரை வழங்கினார். விழாவிற்கு சித்தாந்த சைவ நெறி மன்ற பெரியோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் விழாவில் பன்னீர்செல்வம், முத்துக்குமரன், ஜெயந்த சச்சிதானந்தம், இளங்கோவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு முடிவில் தேவசேனா நன்றி கூறினார். அதுக்கு ஒரே ஒரு பாடலை நான் மீனாட்சி பாடி சேக்கிழாரை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன். ஒவ்வரிய தொண்டட்டம் அருமையும் பெருமையும் ஒக்கும் அவரவர் செய்கையும் உவமையில் நான் செய்கை நுட்பமும் திட்பமும் உம்பர் போனரும் தற்பமும் தப்பரிய செந்தமிழ் தொடை நடையும் அடையும் தவா பொருள் அணிச்சிறப்பும் தமிழ் வரை அழகு பல மந்தளவும் வெள்ளிடை தவிரும் வெற்பட விளங்க வெப்பரிய முழுமதி உடனிழற் கணவாயன் வெப்பரிய முழுமதி உடனிழற் கணவாய் மேய அவையகம் நயந்து வியங்குமே பாட்டினோடு பாராட்டி மகிழமே மேல் விரித்தருளிய பிரான் செப்பரிய குன்றையம் பதியருள் மொழித்தேவர் செப்பரிய குன்றியம் பதியருள் மொழித்தேவ செங்கீரையாடி அருளே திருத்தொண்டை நன்னாட்டு. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலை புதிய பேருந்து நிலையம் எதிரில் AVLT டிரான்ஸ் லக்ஸரி லைனர் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலை புதிய பேருந்து நிலையம் எதிரில் AVLT டிரான்ஸ் லக்ஸரி லைனர் டூர் அண்ட் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி, நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா, முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி ராமபத்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிதாக துவங்கப்பட்டுள்ள AVLT டிரான்ஸ் லக்ஸரி லைனர் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி சிறப்பு பூஜைகள் செய்தனர். இதில் திரளான டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனங்களின் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலதிபர்கள், சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு அதன் உரிமையாளருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். திறப்பு விழாவை முன்னிட்டு AVLT டிரான்ஸ் லக்ஸரி லைனர் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா சேவைகளை பாதுகாப்போடு வழங்குவதற்காக பல்வேறு முயற்சிகளை இந்நிறுவனம் செய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் குறைந்த கட்டணத்தில் வாடிக்கையாளர்கள் சுற்றுலா செல்ல விரும்புபவர்கள் இந்நிறுவனத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அதன் உரிமையாளர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி அமெச்சூர் கேரம் சங்கத்தில் 2025-26ஆம் ஆண்டிற்கான கேரம் போட்டிகள் நடைபெற்றது. தி பாண்டிச்சேரி அமெச்சூர் கேரம் சங்கத்தில் பதிவு பெற்ற ஜேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக 2025-26ஆம் ஆண்டிற்கான கேரம் போட்டிகள் சங்க வளாகத்தில் நடைபெற்றது. சீனியர் பிரிவில் வேல்முருகன் முதலிடத்தையும், அஜித் சிங் 2ஆம் இடத்தையும், ஜெபஸ்டின் 3ஆம் இடத்தையும், பெண்கள் பிரிவில் பூஜா முதல் இடத்தையும், அதினா 2ஆம் இடத்தையும், பிரியதர்ஷினி 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். விழாவில் வழக்கறிஞர் சசிபாலன் பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சங்க தலைவர் ஜெகஜோதி மற்றும் பரஞ்சோதி, இருதயராஜ், திருமூர்த்தி, முரளி, செந்தமிழ், லாரன்ஸ், ஆரோக்கியராஜ், கார்த்தி, சீனிவாசன், ஜான் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் பாரம்பரிய பழமையான கார்கள், இருசக்கர வாகனங்களின் கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த மறைந்த பிரதமர் நேரு, காமராஜ் ஆகியோர் பயணித்த காரில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அமர்ந்து ரசித்தார். புதுவை அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் கார்கள் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. நடப்பு ஆண்டிற்கான கார்கள் இருசக்கர வாகன கண்காட்சியானது கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் 35க்கும் மேற்பட்ட பழமையான பாரம்பரிய கார்கள் இடம்பெற்றிருந்தன. மேலும் 15க்கும் மேற்பட்ட பழமையான இருசக்கர வாகனங்களும் இடம்பெற்றிருந்தன. கார் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை வகித்தார். நிகழ்ச்சியின் பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சுற்றுலாத்துறை செயலர் ஜெயந்தகுமாரே ஆகியோர் பங்கேற்றனர். கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த கார்களை துணைநிலை ஆளுநர், முதல்வர் உள்ளிட்டோர் வரிசையாக பார்வையிட்டனர். அப்பொழுது தென்னிந்திய அளவில் முதல் சவுலரட் வகை கார்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. கேரள மாநிலம் பாலக்காடை சேர்ந்த ராஜேஷ் அம்பாள் என்பவர் அதை காட்சிப்படுத்தி இருந்தார். கடந்த 1939ஆம் ஆண்டு வாங்கப்பட்ட அந்த கார் மதுரையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. காரில் மறைந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு, தமிழக முதல்வராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் ஆகியோர் ஆய்வுக்காக பயணத்தை மேற்கொண்டதாக ராஜேஷ் அம்பாவால் தெரிவித்தார். அதையடுத்து அந்த காரின் பின்பக்க இருக்கையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அமர்ந்தார். அப்பொழுது ஓட்டுநர் இருக்கையில் பேரவைத் தலைவர் செல்வம் அமர்ந்தார். ஆளுநர் அருகே முதல்வர் ரங்கசாமி அமர முயற்சித்து பின் வெளியேறி வந்துவிட்டார். கார்களின் பழமை, பாரம்பரியம், அவை பயன்படுத்தப்பட்ட ஆண்டு ஆகியவை அந்தந்த கார் அருகே தகவலாக வைக்கப்பட்டு உரிமையாளர்களால் சிறப்பு விருந்தினர்களுக்கு விளக்கப்பட்டது. ஏராளமான சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் கார்களை பார்வையிட்டனர். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் செயல்படும் மாணவ மாணவியர் விடுதியில் துறை செயலர் முத்தம்மா, இயக்குனர் இளங்கோவன் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் 14 மாணவர் மாணவியர்கள் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றனர். இங்கு ஆயிரக்கணக்கான அட்டவணை இன மக்கள் மற்றும் பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் துறை செயலர் டாக்டர் முத்தம்மா, இயக்குனர் இளங்கோவன் ஆகியோர் காலாப்பட்டு, கிருஷ்ணா நகர், கொசப்பாளையம், தட்டாஞ்சாவடி, வில்லியனூர் உட்பட புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இயங்கும் 14 மாணவ மாணவியர் விடுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மாணவ மாணவிகள் தங்கும் அறை, சமையலறை, கழிவறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்து மாணவ மாணவியர்களிடம் குறை கேட்டறிந்தனர். பெரும்பாலான மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று இரவு நேரத்தில் அரிசி உணவிற்கு பதிலாக இட்லி, சப்பாத்தி போன்ற டிஃபன் வழங்க வேண்டும் என்றும், மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தங்கும் அறை தயார் செய்ய வேண்டும் என விடுதி காப்பாளர்களுக்கு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தனர். இந்த ஆய்வின் போது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உடனிருந்தனர். ஊசுடு தொகுதி ராமநாதபுரம் கிராமத்தில் உள்ள ஜிப்மர் நல மையம் சாலையில் ரூபாய் 1,31,00,000 மதிப்பீட்டிலான யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார்.
ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் உள்ள ஜிப்மர் நல மையம் சாலையில் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான ஏ.கே. சாய் ஜே சரவணகுமார் முயற்சியால் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 1,31,00,000 மதிப்பீட்டில் அரசாணை பெற்று அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கட்டிடம் மற்றும் சாலை வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் திரு சுந்தர் ராஜு, உதவி பொறியாளர் சீனிவாசன், இளநிலை பொறியாளர் தமிழரசன், பாஜக ஊசுடு ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, ஊர் முக்கியஸ்தர்கள் ரமேஷ், சீதாராமன், கட்சி நிர்வாகிகள் பந்தல் ராஜா, பெரியசாமி, ஊசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் உடன் இருந்தனர். சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாள் விழாவில் எம்எல்ஏக்கள் ஜான்குமார், சிவசங்கரன், ரிச்சர்ட் ஆகியோர் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர். திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தொகுதியின் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கியும் ஆலயங்களில் அர்ச்சனை செய்து சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அமிர்தீஸ்வரி மண்டபத்தில் கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், சிவசங்கரன், ரிச்சர்ட் ஆகியோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து துப்புரவு பணியாளர்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள் ஆகிய தொகுப்பினையும் மற்றும் புடவையும் வழங்கப்பட்டது. மேலும் மகளிர்களுக்கு 2 சக்கர வாகனத்திற்கான LLR வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மண்டபத்தில் 1000 நபருக்கு மேல் பிரியாணி வழங்கப்பட்டது. மேலும் தொகுதியின் பல்வேறு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனின் ஆதரவாளர்கள் அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.